ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கேப்சிகம் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் லேசாக கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் தேவையான அளவு, நெக்ஸ்ட் கார்லிக் தேவையான அளவு, ஒரு 3 கார்லிக் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு தேவையான அளவு ஜிஞ்சர் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரை நம்ம நெக்ஸ்ட்டு 1 டொமேட்டோ போட்டுக்கலாம். இதனால நமக்கு ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட் 1 பிஞ்ச் கறி லீஃப் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் க்ரீன் கூட போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ரெட் கேப்சிகம் வச்சுருக்கோம். போத் ஆர் சேம், ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம டர்மரின் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ நம்ம கோகோனட் ஆட் பண்ண போகிறோம். இது போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்சியை அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு அப்புறம் பட்டை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி லீஃப், ஒரு எல்லாத்தையும் தாளிப்பு நம்ம தாளிச்சாச்சு. இப்போ எடுத்து நம்ம சட்னி ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அவர் கேப்சிகம் சட்னி வாஸ் ரெடி. பாய்.